محمد نبينا بنور هدينا. أما بعد, இன்றைக்கு நேற்றைய வகுப்புல நாங்கள் கடைசியாக கவனிச்சது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்கிறாங்க? எங்கே? மதீனாவில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து இன்றைய நாள், இன்றைக்கு என்ன கிழமை? என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. எத்தனாவது புற? 12. இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1447 வருடங்களுக்கு முன்னால் இதே ரபீஉல் அவ்வல், இதே 12, இதே போன்றதொரு வெள்ளிக்கிழமை நேற்று பார்த்தோம். பத்னுல் வாதி என்ற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுமாவை தொழுவிச்சுட்டு மாலை நேரம் மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுடைய பழைய பெயர் யஸ்ரிப். மதீனாவினுடைய பழைய பெயர் யஸ்ரிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதுனால மதீனத்துர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனா என்று பெயர் வந்துச்சுது. அதுதான் இன்றைக்கு சுருக்கமாக மதீனா மதீனா என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஹைரன். அப்போ நேற்று நாங்கள் பார்த்தோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து செஞ்ச முதலாவது பணி என்ன? முதலாவது வேலை என்ன? மஸ்ஜித் அமைச்சாங்க, மஸ்ஜிதை நிர்மாணிச்சாங்க, மஸ்ஜிதை மையப்படுத்தின ஒரு சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. ரெண்டாவது என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? ரெண்டாவது சொல்லுங்க. முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையில சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று. அன்சாரிகள் வரலாற்றில் எங்கேயும் பார்க்கலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களோட ஈச்சம்பழ தோட்டத்தை பிரித்து கொடுத்துடுங்க, அவங்களுக்கு அரவாசி எங்களுக்கு அரவாசி. இப்போதான் நேற்று முதநாத்து வந்த முஹாஜிர்கள், நேற்று முதநாத்து கண்டவங்க கொடுக்குற அன்சாரிகளும் எப்படியான அன்சாரிகள்? இஸ்லாத்துக்கு வந்து கொஞ்ச நாள், வருஷக்கணக்கில் இஸ்லாத்துக்கு வந்து கொஞ்ச நாள், எங்கட பாஷையில் சொல்கிறதா இருந்தால் மௌலா இஸ்லாம் என்று நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்து கொஞ்ச நாளில் உள்ள அன்சாரிகள் இப்போ ஒரு கிழமைக்குள்ளால் வந்து முஹாஜிர்களுக்கு யா ரசூலல்லாஹ் ஈச்சப்பழ தோட்டத்தை அரவாசி அவங்களுக்கு கொடுங்க, அரவாசி எங்களுக்கு ஒத்துக்கொள்ளல. சரி, பிரச்சனை இல்லை, எங்களோட சேர்ந்து உழைப்பு செய்யட்டும், எங்களோட சேர்ந்து பாடுபடட்டும், அவங்களுக்கு ஹாஃப் எங்களுக்கு ஹாஃப் வரக்கூடிய லாபத்தில். ஹைரன். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேலையை செஞ்சாங்க. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோடு ஒப்பந்தம் செஞ்சு கொண்டாங்க. இப்படியே மதீனாவுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக போய்த்து கொண்டிருக்குது. ஹிஜ்ரி 2வது வருஷம். எங்களுக்கு தெரியும், தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 13 வருஷ காலத்தில் எந்த அளவுக்கெல்லாம் குறைஷிகள் நோவினை கொடுத்து துன்புறுத்தி கடைசியாக சொந்த பெரியப்பா உட்பட ஊட்ட வளைச்சி வாழை ஏந்தி கொலை செய்கிறதுக்கு இருந்து அதிலிருந்தும் தப்பிச்சு வந்து அப்பையும் உடல்ல தொடர்ந்து எவ்வளவு கடுமையான சோதனைகளை கொடுத்து வந்தாங்கன்னு சொல்லி. ஹிஜ்ரி 2வது வருஷம், ஹிஜ்ரி 2வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை வயது? அப்போ ஹிஜ்ரி 2 55 வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், மக்காவிலிருந்து ஷாமுக்கு போகிற வியாபார அந்த ரூட் வந்து மிக பலம் வாய்ந்த ஒரு ரூட். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அவங்களோட ஹிஜ்ரத் செஞ்சவங்களையும் குறைஷிகள் உடல்ல இடையில வழிமறைச்சி எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டாங்க. இப்போ மக்காவினுடைய அந்த வியாபார பொருள் எல்லாம் ஏற்றி கொண்டு 1000 ஒட்டகத்தில் அபூ சுஃபியான் எங்கே போயிட்டு வாராரு? ஷாம் தேசம் போயிட்டு ரிட்டன் மக்காவுக்கு வாராரு. அபூ சுஃபியான் 1000 ஒட்டகங்களோட அபூ சுஃபியான் வந்து கொண்டிருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ முஸ்லிம்களுக்கு சொன்னாங்க, வாங்க நாங்கள் முதலாவது என்ன செய்வோம், எங்களோட சொத்தெல்லாம் சூறையாடினாங்களே அதுக்கு ஒரு பதிலடி ஒன்று கொடுப்போம். இது நியாயமா இல்லையா? நியாயம், ஒரு மனிதன் என்ற ரீதியில் நியாயமா இல்லையா? நியாயம். இப்போதான் இஸ்லாத்தில் முதலாவது யுத்தம் நடக்க போகும். யுத்தத்துள்ளுக்கு போக முந்தி யுத்தம் என்றால் என்ன நான் நேற்று கேட்டேன். எங்களோட எத்தனையோ நன் முஸ்லிம்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கேட்டால் அந்த மழுப்பிட்டு போகாமல் சரியான ஆன்சர் எங்கள்கிட்ட என்ன இருக்குது,
யுத்தம் என்றா என்ன? முதலாவது யுத்தம் என்று சொல்லி இன்றைக்கு முழு உலகத்திலையும் முஸ்லிம்கள் இவங்க இப்படித்தான் என்ற ஒரு பிக்சர் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சதித்திட்டங்கள். இதுக்காக லட்சக்கணக்கான ரூபாய்கள் டாலர்ஸ்கள் இன்வெஸ்ட் பண்ணப்படும். இஸ்லாமோஃபோபியா, இதுக்காக எத்தனையோ ஏஜென்ட்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக ஆக்கிறதுக்கு. அவங்க எதையெல்லாம் காட்டுறாங்களோ அது எதுவுமே யுத்தம் கிடையாது. ஜுப்பாவை போட்டுக்கொண்டு தலப்பாவை சுற்றி கொண்டு தக்பீரை சொல்லிக்கொண்டு குர்ஆன் ஹதீஸ் எங்கேயுமே அப்படி இல்லை. அவங்க யாரை வச்சு வீடியோ பண்ணினாலும் சரி, அப்படி ஒன்று இல்லை. இல்லாத இல்லைன்னு தானே சொல்லணும். தக்பீர் முழக்கத்தோடு இல்லாட்டி அப்படி தற்கொலை செஞ்சு கொள்வது, அப்பாவிகளை கொலை செய்கிறது, மார்க்கத்துக்கு வர சொல்லி கம்பல் பண்ணுறது எதுவுமே இல்லை. அவங்க ஒரு பிக்சரை உலகத்துக்கு காட்டி கொண்டிருக்கிறாங்க. இதுக்காக நிறைய வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இது எதுவுமே யுத்தம் அல்ல. இது எதுவுமே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்றல்ல. சிலைகள் உடைக்கிறன்றது இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், என்ன செய்ய வானம், அல்லாஹ் அல்லாத சிலைகளை வணங்குறாங்களே அதுக்கு ஏசவும் வானம். ஏசவானம்னு குர்ஆன் சொல்லுது. அவங்க சொல்றாங்க சிலை உடைக்கிறது தான் ஜிஹாத். அப்படி ஒன்று இல்லை எங்கள்கிட்ட. எனவே முதலாவது யுத்தம் என்றால் என்ன, ஜிஹாத் என்றது என்ன, இவங்க காட்டக்கூடிய பிக்சருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான ஒரு அணுவளவு சம்பந்தமும் கிடையாது. உலகத்தில் எந்த டிக்ஷனரியை பரட்டினாலும் இப்படி ஒரு வரைவிலக்கணம் எங்கேயும் கொடுத்தில்லை. ஆனால் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் மட்டும் என்ன செஞ்சிருக்கிறாங்கண்டா, ஜிஹாத் என்றதுக்கு ஹாலி வார் என்று ஒரு வரைவிலக்கணம் கொடுத்திருக்கிறாங்க. ஜிஹாத் என்றது ஹாலி வார் என்று. இந்த ஹாலி வார் என்றா என்ன? புனித யுத்தம். இதை முஸ்லிம்கள் பாவிக்கவே இல்லை. முதலாவது முஸ்லிம்கள் இப்படி ஒரு வார்த்தையை அவங்க பாவிக்கவே இல்லை. 1905 தான் இந்த வேர்ட் யூஸ் பண்ணப்படுவது. அது முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் பாவிக்கப்பட்டது தான் ஹாலி வார் என்று சொல்கிறது. முஸ்லிம்கள் செஞ்சதொன்றும் இல்லை. முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த அந்த யுத்தத்தில் பாவிக்கப்பட்ட ஒரு வேர்ட் தான் ஹாலி வார் என்று சொல்கிறது. இது 2வது அர்பன் பாப்பரசருடைய அவர் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த அந்த யுத்தத்தில் அவர் பாவித்த வேர்ட் இது முஸ்லிம்களுக்கு எதிரான புனித யுத்தம். நாங்கள் பாவிக்கல ஹாலி வார் என்றது. குர்ஆன் ஹதீஸை பரட்டினா ஹாலி வார் என்றதை அரபிக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணினா அல் ஹர்ப் அல் முகத்தஸா. நிறைய குர்ஆன் ஓதக்கூடிய மக்கள் இருக்கிறது. சில பேர் குர்ஆன் ஓதி பாடம். அல் ஹர்புல் முகத்தஸா என்று குர்ஆன் இருக்குதான் தஸ்லிமாஜி? நிறைய குர்ஆன் ஓதுறீங்க. முகத்தஸ் அல் ஹர்புல் முகத்தஸா இருக்குதான்? பைத்துல் முகத்தஸா இருக்கும். அல் ஹர்புல் முகத்தஸா இல்லை. ஹாலி வார் என்றது குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை, எங்கேயும் இல்லை. அப்போ குர்ஆன் என்ன சொல்லுது? ஜிஹாத் என்றால் என்ன, யுத்தம் என்றால் என்ன? குர்ஆனில் அல்லாஹு தஆலா இந்த ஜிஹாத் என்றதை அல்லாஹ் டோட்டல் 41 இடத்தில் அல்லாஹ் குர்ஆனில் யூஸ் பண்ணியிருக்கிறான். அதில் 27 இடத்துல அல்லாஹ் வேர்பாகவும் 14 இடத்துல நவுனாகவும் அல்லாஹ் இந்த ஜிஹாத் என்ற வார்த்தை பிரயோகங்களை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். முதலாவது எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணுமே, தெளிவு கொடுக்கிறது. 2வது செய்தியே குர்ஆன் இந்த 41 இடத்தையும் 3 மீனிங்கில் இதை பாவிக்குது. ஜிஹாத் என்றது போனோம் வெட்டினோம் கொத்தினோம் பிடிச்சோம் என்றதல்ல. குர்ஆன் இதை 3 விஷயத்துக்காக குர்ஆன் பாவிக்குது. வாட் இஸ் ஜிஹாத்? ஜிஹாத் என்றால் என்ன? இதை குர்ஆனை படித்தாத்தனே விளங்கும். சும்மா யோசிங்களே, இன்றைக்கு அதிகமான முஸ்லிம்களுக்கே இது தெரியா. இனி தெரியாத ஒருத்தன் மைக்கை வச்சு கொண்டு எங்களுக்கு ஏசுறது நியாயம் தானே? குர்ஆன் ஓதுற எங்களுக்கே தெரியா. நாங்கள் விளங்கப்படுத்துறதுக்கு முதலாவது நாங்கள் விளங்குறதை பற்றி யோசிக்கவே இல்லையே. குர்ஆன் 3 விதத்தில் இந்த ஜிஹாத் என்ற வார்த்தை பிரயோகங்களை குர்ஆன் சொல்லுது. முதலாவது வார்த்தை மூலமான போராட்டம். வார்த்தை மூலமான போராட்டம். குர்ஆன் அல்லாஹு தஆலா வஜாஹிதுஹும் ஜிஹாதன் கபீரா, மிகப்பெரியதொரு போராட்டம் செய்யுங்க. அதாவது இது வார்த்தை ரீதியாக சொல்லக்கூடிய வார்த்தை ரீதியான போராட்டம். போரல்ல, போராட்டம். வார்த்தை ரீதியாக போராடுறது.
இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஜிஹாத்ல ஆகப்பெரிய ஜிஹாத் என்ன தெரியுமா? அநியாயக்கார அரசன்ட்ட போயிட்டு சத்தியத்தை பேசுறது. அவன் அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறான், நீ செய்கிறது அநியாயம் வாப்பா, இப்படி செய்யாதே, நாட்டு மக்களை பாதுகாரு, நாட்டு மக்களுக்கு சலுகை கொடு என்று சத்தியத்தை தைரியமாக போயிட்டு பேசுறதுக்கு இஸ்லாம் சொல்லுது, ஹதீஸ் நேரடியாக சொல்லுது. ஜிஹாதில் ஆக டாப் லெவல், ஹை லெவல், நல்ல குவாலிட்டியான ஜிஹாத் இதுதான். ஒன்றும் இல்லை, கத்தியும் இல்லை, அடியும் இல்லை, புடியும் இல்லை, ஏச்சு பேச்சும் இல்லை, சண்டையும் இல்லை. அப்போ ஜிஹாத்ன்றது இஸ்லாம் குர்ஆன் யூஸ் பண்ணது முதலாவது வார்த்தை மூலமாக சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி பாடுபடுறது, கஷ்டப்படுறது, அசத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறது, எங்களோட உரிமையை நாங்கள் பேசுறது. நாங்கள் வேலை செய்கிற இடத்துல நாங்கள் நசுக்கப்படுறோம், நாங்கள் அநியாயம் செய்யப்படுறோம். இப்போ நாங்கள் தைரியமாக எழும்பி நின்று எங்களோட உரிமையை நாங்கள் பேசுகிறோம். இதுக்கு சொல்கிறது என்ன? இது ஒரு போராட்டம். குர்ஆன் இதுக்கும் என்ன செய்தண்டா ஜிஹாத் என்ற அந்த பிரயோகத்தை குர்ஆன் பாவிக்குது. இது முதலாவது. ரெண்டாவது, ஜிஹாத் என்றதில் முதலாவது சொன்னது வார்த்தை மூலமான போராட்டம். ரெண்டாவது பார்க்கறது நல்ல அமல்கள் செய்கிறதுல நாங்கள் டயர்டாகிறது, பாடுபடுறது, ட்ரை பண்ணுறது. இந்த முஜாஹதான்னு சொல்லுவோமே, முஜாஹதான்றது இந்த ஜிஹாத் தான். முஜாஹதா என்றது நாங்கள் முயற்சி செய்கிறது, பாடுபடுறது, ஒரு நல்ல அமலை செய்கிறதுக்கு, தொழுகிறதுக்காக வேண்டி பாடுபட்டு கஷ்டப்பட்டு கடையெழுத்து மூடிட்டு அங்கே எங்களுக்கும் நஃப்ஸுக்கும் இடையில் என்ன நடக்குது? ஒரு முஜாஹத், ஒரு போராட்டம். தக்பீரை கட்டினா ஷைத்தானுக்கும் எங்களுக்கும் இடையில் அது போராட்டம். அப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து குர்ஆன் ரெண்டாவது பாவிக்குது. இதுவும் ஜிஹாது தான், இதுக்கும் சேர்த்து தான் குர்ஆன் அந்த 41 இடங்களில் பாவிக்கிறது. இதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சுது, இந்த பெண்களுக்கு ஜிஹாத் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ் என்ன எல்லாம் எடுத்துட்டு கத்தி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, அந்த ஹஜ்ஜில் அவங்க படக்கூடிய கஷ்டம் என்னது? அது ஜிஹாத். இன்னொரு சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், யுத்த காலத்துக்கு போகணும், அனுமதி தாரீங்களா? அவங்க கேட்டாங்க, அவங்களோட உம்மா வாப்பா உசுரோடு இருக்கிறா. ஓ யா ரசூலல்லாஹ், அப்போ நீங்கள் அவங்களோட ஜிஹாது செய்யுங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஹிதுமத் செய்கிற விஷயத்தில் போராடுங்க. அப்போ குர்ஆனும் ஹதீஸும் ஒன்று ஜிஹாத் என்றது வாரிடமெல்லாம் வெட்டும் குத்தும் அநியாயமும் சும்மா போட்டு அடிக்கிறதும் அநியாயம் செய்கிறதும் ஆக்கிரமிப்பு செய்கிறதும் நாடு பிடிக்கிறதும் இஸ்லாத்துக்கு வர சொல்லி கம்பல் பண்ணுறதும் வராதவனை வெற்றதும் அல்ல. குர்ஆனும் ஹதீஸும் பாவிக்குது முதலாவது வார்த்தை ரீதியான போராட்டம், சத்தியத்தை பேசுறது, அசத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறது, தண்ட உரிமைக்கு எதிராக நடக்கும் பொழுது உரிமையை கேட்கிறது. இதெல்லாமே வார்த்தை மூலமான போராட்டம், ஜிஹாத். ரெண்டாவது நல்ல அமல்கள் செய்கிறதில் எடுக்கக்கூடிய மனிதன் எடுக்கிற முயற்சி, ஜிஹாத். இப்போ அவசரமாக போகணும், இன்றைக்கு வெட்டிங் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, இதில் இருந்துட்டு போவோமே என்று நஃப்ஸோட ஒரு போராட்டம் நடக்குது, ஜிஹாத், முயற்சி, முஜாஹதா, முயற்சி. குர்ஆன் ஹதீஸும் இதுக்கு பாவிக்குது. ரெண்டாவது, இதனால தான் அவருக்கு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட உம்மா வாப்பாவோட என்ன செய்யுங்க, ஃபஃபீஹிமா ஃபஜாஹித். அதை நேரடியாக டிரான்ஸ்லேட் பண்ணினா உங்களோட உம்மா வாப்போட ஜிஹாத் செய்யுங்க. அப்படின்னா அவங்களோட உம்மா வாப்பாக்கு ஹிதுமத் செய்யுங்க, அவங்கள கவனிங்க, அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கொள்ளுங்க. அல் அமலு சாலிஹ், ஜிஹாத் என்றால் நல்ல அமல்கள் செய்கிறதுல அர்ப்பணித்து போராடுறது, ஒரு போராட்டம் நடத்துறது. அதுக்கும் இஸ்லாம் ஜிஹாத் என்று பாவிக்குது. அப்படி என்றால் நிறைய எங்களுக்கு பார்க்கலும். இந்த 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 ஜிஹாதுடைய வகைகளில் ஒன்று நஃப்ஸோட போராடுறது, ஷைத்தானோட போராடுறது, செய்வோமா வானமா, உட்காருவோமோ போவோமா, சுபகுக்கு அதான் சொல்லுது, ஒழிப்பு வருவது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு போராட்டத்தில் வெற்றி கொள்றவன் மஸ்ஜிதுக்கு வர. ஒரு ஜிஹாத் ஒன்று நடக்குதாங்க, உள்ளத்தோடு ஒரு போராட்டம் நடக்குது. இன்னும் சில போராட்டங்கள் எழுத்து ரீதியாக, இஸ்லாமோபியா என்ன எல்லா இடத்துலையும் முஸ்லிம்களுக்கு எதிராக கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, அப்படி இல்லை என்று சொல்லி இஸ்லாத்தை தூய்மைப்படுத்தி இருக்கிறத உண்மையாக விளங்கப்படுத்துறதுக்கு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க, கட்டுரைகள் எழுதுகிறாங்க, கவிதைகள் எழுதுகிறாங்க, எஃபியில் எழுதுகிறாங்க, மேகசின்ஸுக்கு எழுதுகிறாங்க. இவர்கள் எழுத்து மூலமாக ஒரு போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க.
எழுத்து மூலமாக இவங்க ஒரு போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதை மாதிரி ஒரு பிழை நடக்குது, நாங்கள் கையால் தடுக்கிறோம், இது ஒரு போராட்டம் என்று குர்ஆன் பேசுது. குர்ஆன் பேசக்கூடிய மூணாவது தான் என்னது? அதுதான் யுத்தம். குர்ஆன் பேசுகிற முதலாவது என்ன? வார்த்தை ரீதியான போராட்டம். ரெண்டாவது நல்ல அமல்கள் செய்கிறதுல போராடுறது. மூணாவது தான் என்னது? யுத்தம். இந்த மூணையும் சேர்த்து தான் குர்ஆனில் டோட்டலாக எத்தனை ஜிஹாத் என்ற வேர்டு இருக்குது? 41 தான். 6666 வசனங்களில் 41 வசனம் அல்ல, 41 சொற்பிரயோகங்கள் தான் இருக்குது இந்த ஜிஹாத் என்ற செய்தி. அதில் குர்ஆன் சொல்லக்கூடிய மூணாவது தான் என்னது? யுத்தம் செய்கிறன்னு சொல்கிறது. அந்த யுத்தமும் என்ன யுத்தம்? என்ன அந்த யுத்தமும்? இப்போ இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி முஸ்லீம்கள் இப்படி மார்க்கத்துக்கு வராட்டி வெற்ற கொத்துற பிடிக்கிற அப்படியா? இந்த மூணாவது இஸ்லாம் சொல்கிற ஜிஹாதும் எப்படி என்றால் 2 டைமில் மட்டும்தான் அதை செய்யும். வந்தவன் போனவனெல்லாம் பாருங்க அப்படி இப்படி என்று முன்னுக்கு 2 செய்யலாம். 2 கட்டத்தில் மட்டும்தான் செய்யும். ஒன்று என்ன? தற்காப்பு, தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு. இது இதை இஸ்லாத்தோடு சம்மந்தப்படுத்த தேவையில்லையே, முழு வேர்ல்ட்லையும் இது ஏலும் தானே. சைனாலெல்லாம் சின்னத்திலிருந்தே எல்லா வித்தைகளும் படித்து கொடுக்குறாங்க. உங்களை அட்டாக் பண்ண வந்தால் நீங்கள் அடிங்க. ஒரு நாய் கடிக்க வருவதுண்டா கடிக்க வர நாய் கடிக்கிறது நியாயம் தானே? இல்லை, நாய் கடிச்சிட்டு போய் என்ன செய்ய இப்படி கொடுக்குறதா மனுஷன்? இது இஸ்லாம் இல்லை, இது மனிதனுடைய அடிப்படை. நாய் கடிக்க வந்து அடிக்கிறது, சும்மிக்கிற நாயை போட்டு குடுன்னு கொடுக்கல. கடிக்க வந்துச்சு, தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு என்ன செய்யறது? ஜிஹாத் செய்யறது. பத்ரில் நடந்தது அது தன் வேறொன்றும் இல்லை. இனி செய்ய வழியில் எங்களை பாதுகாக்கிறதா இருந்தால் திருப்பி அடித்தாத்தான் எங்களை பாதுகாக்கலும். இது எல்லா நாட்டிலையும் அனுமதி கொடுத்து தானே இருக்குது. எங்களை அடிக்க வந்தால் நாங்கள் என்ன செய்யலும்? நாங்கள் அவங்கள்ட்ட எங்களை பாதுகாத்து கொள்கிற அளவுக்கு என்ன செய்யலும்? எல்லா நாடுகளும் கொடுத்தது, இஸ்லாமும் கொடுத்துக்குது. பிழையா இது? எல்லா கண்ட்ரிஸும் செய்கிற வேலையை இஸ்லாம், மதீனா என்ற ஒரு கண்ட்ரி, மதீனா என்ற ஒரு கவர்மெண்ட் அதை செஞ்சிருக்குது. ரெண்டாவது ஜிஹாதுடைய என்னண்டா ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிப்புண்டா இப்போ எங்களோட நாட்டை நோக்கி இன்னொரு படை எங்களோட நாட்டை ஆக்கிரமிக்க வரும். என்ன செய்யறது? சரி, பிடிச்சிட்டு போங்க, பரவாயில்ல, எங்களோட நாட்டை நீங்கள் பிடிச்சி நீங்கள் திருப்ப காலனித்துவம் செலுத்துங்க என்று இருக்கிறீர்களே. ஒவ்வொரு நாட்டுக்கும் கண்ட்ரிக்கும் ஃபோர்ஸஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸஸ் எனத்துக்கு வச்சிருக்கிற, ஏன் சம்பளம் கொடுக்குற, செய்ய வழியிலையா மனிதனுக்கு? இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் வச்சிருக்கிறது, சம்பளம் கொடுக்கிறது, எங்களை யாரும் ஆக்கிரமிக்க வந்தால் திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கு. அதைத்தான் இஸ்லாம் செய்யுது. இந்த 2 கட்டத்தில் மட்டும்தான் ஜிஹாத் என்றது. இது முஸ்லிம்கள் மட்டுமில்லை, ஒவ்வொரு கண்ட்ரியும் இதைத்தான் செஞ்சு கொண்டிருக்குது. ஆனால் முழு பழியும் யாருக்கு மேலே? எங்களுக்கு மேலே. சரி, அதையும் தாண்டி பார்ப்போமே. சரி, அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காலத்தில் செஞ்ச யுத்தத்தில் டோட்டலாக மௌத்தா போன எத்தனை பேர்? ஒரு 2500 பேரும் இல்லை. இன்றைக்கு போட்டு அடிக்கிற அடியில் லட்சக்கணக்கான எந்த பிழையும் செய்யாத பால் குடிக்கிற பிள்ளையிலிருந்து. ஆனால் ஊடகத்துக்கு காட்டுற யார்? தீவிரவாதி. அடி வாங்குறதெல்லாம் நாங்கள். ஆனால் லேபலும் யாருக்கு ஒற்று? எங்களுக்கு தான் லேபல் ஒற்று, இவன் தீவிரவாதி. ஒன்றுமே இல்லை. இந்த நபி அவங்களோட காலத்தில் நடந்த இந்த ஜிஹாதுலையும் இந்த 2ம் தான் நடந்துச்சுதே தவிர, சும்மா நாடு பிடிக்க, இஸ்லாமிய மயப்படுத்துறதுக்கு, சும்மா சிலை உடைக்கிறதுக்கு, சும்மா தக்பீர் சொல்கிறதுக்கு அது ஜிஹாத் என்று குர்ஆனும் சொல்லலை, ஹதீஸும் சொல்லலை. இந்த 2 ஜிஹாதுக்கு மட்டும்தான் அனுமதி. ஒன்று தன்னை பாதுகாத்து கொள்ள, எந்த அளவுக்கு திருப்பி அடித்தா தன்னை பாதுகாத்து கொள்ளலுமோ அந்த அளவுக்கு. குர்ஆனில் எங்கே பரட்டினாலும் குர்ஆன் ஒரு நாளும் அப்பாவிகளை கொல்லண்டு சொல்லல. குர்ஆன் சொல்கிறதெல்லாம் வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனக்கும், உங்களோட போராடுறவங்களுக்கு நீங்கள் போராடுங்க என்றாலும் என்ன செஞ்சிடவானம்? எல்லாம் மீறி பெய்த்திடவானம்.
திருப்பி அடிக்கிறேன்னு சொல்லி போட்டு அடின்னு அடிக்கவும் வேணாம். எவ்வளோ அடித்தா உங்களுக்கு சேஃப்டி ஆவரையிலுமோ அந்த அளவுக்கு வந்துருங்க. இப்படி குர்ஆன் பேசுகிறது எல்லாமே இதைத்தான். இது எங்கேயோ குர்ஆனை பிரட்டி நடுவில் சூரத்து தௌபா வந்துச்சு, கண்ட இடத்துல வெட்டுங்கண்டா திடீரென்று ஒரு ஆயத்தை விளங்கிட்டு போனால் பிரச்சனை. முஸ்லிம்களுக்கும் இதே செய்தி தான். நாங்கள் தர்ஜமத்துல் குர்ஆன் எடுத்து பரட்டி பார்த்தோன்னே இப்படி இந்த பிரச்சனை போய்ட்டு கொண்டிருக்கிற நேரம் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு யூத் செட் ஒன்று வந்து அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, ஹசரத் என்னதான் இருந்தாலும் அல்லாஹ் அப்படி சொல்லிக்கப்படாதா ஹசரத்? எப்படி அல்லாஹ்க்கு பாடம் நடத்துகிறாங்க வந்து என்னதான் இருந்தாலும் ஹசரத் அல்லாஹ் அப்படி சொல்லிக்கப்படாது. நாலேஜ் இல்லை. அதில் ஆழம் என்ன, ஏன், எதுக்கு, இது ஒன்றும் இல்லை. முஸ்லிம்கள் என்று பரிசாக தடமாறுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு கண்ட்ரியும் செய்கிற வேலை தான் இது. இஸ்லாமிய ஆட்சி என்று வரும் பொழுது மதீனா இதை முற்படுத்திச்சுது. ஹைரன் இது சும்மா சுருக்கமாக நான் சொன்னேன். இப்போ விளப்பமாக ஜிஹாத் என்ற என்னாண்டு யாரும் கேட்டால், எங்களோட வேலை செய்கிற நன் முஸ்லிம்ஸ் கேட்டால் இதுதான் அப்போ வேறொன்றும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு ஒரு சாதாரண நாலேஜ் ஒன்று கிடைச்சிருச்சு தான். ஜமீனா ஓகே, சிம்பிளாக சொல்லியிருக்குது. ஹைரன் இப்போ நாங்கள் பத்ருக்கு போம். பத்ரு ஏன் நடந்துச்சுது, எதுக்கு நடந்துச்சுது, என்ன நடந்துச்சுது, அங்கே நடந்தது என்ன என்று பத்ருக்கு போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2 மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததோட அப்பையும் குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, எல்லா அரப்ஸ்களுக்கும் மெசேஜை கொடுத்தாங்க, மதீனாவுக்கு பொருளாதாரம் தடை விதிங்க, அங்கே என்ன செய்யவானம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யவானம், அவங்களோட டீல் பண்ணவானம், அவங்கள சிச்சுவேஷனை டைட் பண்ணுங்க என்று சொல்லி போனவங்களை சரி சும்மா இருக்க உடையவாப்பா, ஒன்னைத்தான் விட்டுட்டு வந்தாச்சு, நீ வேண்டியதை செய்யவாப்பா என்று இல்லை. என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாலையும் எவ்வளோ இருக்கலுமோ அவ்வளோ இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு எவ்வளோ அநியாயம் செய்யலுமோ அவ்வளோ அநியாயம் செய்கிறாங்க. இந்த டைமில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2 ரமலான் எப்போ, நோன்பு எப்போ விதியாக்கப்பட்டுச்சு? ஹிஜ்ரி 2 சஹாபாக்களுடைய ஃபர்ஸ்ட் ரமலான். நாங்கள் வருஷம் நோன்பு பிடிக்கிறோம். எங்கட ஸ்ரீலங்கா அடிக்கிற இந்த 34-35 டிகிரிக்கு வாப்பா ஏலா ஹசரத் என்று ஏசிக்கு கீழே துஹர தொழுது போட்டு நல்ல தூக்கம் ஒவ்வொரு மஸ்ஜிதில். சஹாபாக்களுடைய ஃபர்ஸ்ட் ரமலான். அதுவும் எங்களை மாறி மாஷா அல்லாஹ் பெரிய சுஃப்ரா, பெரிய ஏற்பாடு, தயிரோட வேற, அதோட வேற, லெசியோட வேற, ஒன்றுமில்ல வெறும் ஈச்ச பழங்கள் தண்ணி. ஃபர்ஸ்ட் ரமலான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களோட சொத்துக்கள் எல்லாம் சூறையாடினாங்க, செஞ்ச அநியாயத்தெல்லாம் விடுவோமே, சொத்தெல்லாம் எடுத்தாங்க, வர உடல்ல குறைஷிகள். இப்போ அவங்களோட சொத்துக்கள் என்ன செய்து மாஷா அல்லாஹ் ஷாம் போயிட்டு வந்து கொண்டிருக்குது. 50,000 பெறுமதியான 50,000 தங்க நாணயங்கள் பெறுமதியான அளவுக்கு சாமன் 1000 ஒட்டகங்கள் ஃபுல் லோடோட ஷாம்லிருந்து வந்து கொண்டிருக்குது. வெறும் 40 பேர் தான் அதை சுற்றி வந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு அடித்ததுக்கு நாங்கள் என்ன செய்வோம், அடித்தது மட்டும் இல்லை, மதீனாவுக்கு பொருளாதார தடை விதித்தாங்க, நாங்கள் போய்த்து அதை எடுத்துகிட்டு வருவோம். இதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உற்சாகப்படுத்தலை, சும்மா ஒரு அலான் ஒன்று செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு அலானில் எத்தனை பேர் சேர்ந்தாங்க? 313 பேர் சேர்ந்தாங்க. இதில் அன்சாரிகள் என்றது யாரு? மதீனாவாசிகள். முஹாஜிர்கள் என்று சொல்றது யாரு? மக்காலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க. முஹாஜிர்கள் 84 பேர் தான், அன்சாரிகள் 231 பேர். அப்போ மெஜாரிட்டி யாரு? அன்சாரிகள். அவங்களுக்கு என்ன செய்ய தேவைக்குதா இதை இவங்களோட அட்டாக் பண்ணி எடுக்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தம் செஞ்சாங்களே, இனி அன்சார் முஹாஜிர் என்றதெல்லாம் இல்லை, முஸ்லீம் அண்டா முஸ்லீம், அவ்வளோதான், நாங்கள் எல்லாம் ஒரு குடைக்கு கீழே, ஒரு தாய் குழந்தை போல என்ற ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்களே.
நாங்கள் நேற்றைய வகுப்புல கடைசியாக பார்த்தோம். எனவே இவங்க போனாங்க, வேறொன்றுக்கும் போகல, ஆயுதங்கள் ஒன்றும் எடுத்துட்டு போகல, சண்டைக்கு போகவே இல்லை, போனது நோன்போட ஏதோ போயிட்டு வருவோம் என்று சொல்லி வெறும் எந்த விதமான முன்னேற்பாடுகள் ஆயுதங்கள் ஒன்றும் இல்லை. பொதுவாகவே அந்த காலத்தில் ஒரு மனிதர் முஸ்லிமோ முஷ்ரிக்கோ யாராக இருந்தாலும் பாலைவனத்தில் பயணம் செய்கிற ஒருத்தருக்கு எப்பயும் அவங்கள்ட்ட ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கும். ஏண்டா பாலைவனத்தில் நீண்ட பிரயாணம் செய்கிறவங்க அவங்கள பாதுகாத்து கொள்றதுக்கு பொதுவாக அது குறைஷிகள் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கும். இப்படி இந்த நிலைமையில தான் முஸ்லிம்கள் 313 பேர் போனாங்க. அந்த வியாபார கோஷ்டியை வழிமறைக்கிறதுக்கு அபூ சுஃபியான் ஆல்ரெடி அவருக்கு ஒரு விளப்பம், நாங்கள் கொடுக்குற குடுவைக்கு மதீனாவில் வச்சு என்னமாலும் எங்களுக்கு கரைச்சல் தருவாங்களோ தெரியாவென்று சொல்லி அபூ சுஃபியான் ஒவ்வொருத்தட்டையாக விசாரிக்கிற மதீனாவுடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்ன. ஒருத்தர் சொன்னார், இப்படித்தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் மட்டுக்கு ரசூலுல்லாவோட இந்த இடத்துல நிற்கிறாங்க. அபூ சுஃபியானுக்கு விஷயம் பட்டுருச்சுது, கேஸ் பாரம். என்ன செஞ்சார், உடனடியாக ஒருத்தருக்கு அபூ சுஃபியான் சல்லியை கொடுத்து, நீங்கள் உடனே போயிட்டு மக்காவாசிகளுக்கு சொல்லுங்க, அவங்களோட சொத்துக்கு என்ன, அவங்களோட சொத்துக்கு பாதுகாப்பு இல்லை. அபூ சுஃபியான் தான் இந்த வியாபார கோஷ்டிக்கு தலைவன். அவருடைய சொத்து இல்லை, முழு சொத்தும் மக்காவாசிகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் அபூ சுஃபியான் பொறுப்பாக இருந்து எடுத்துட்டு வாரார். மக்காவுக்கு போனவர் சொன்னார், பெரும் ஆபத்து என்பதோட இப்போ மக்காவுடைய படரடியாவது எத்தனை பேர்? 1300 பேர். மக்காவுடைய படரடியாவது 1300 பேர். யாரு அதுக்கு தலைவர்? நேற்று சொன்னோம், புடிவாதம் புடிச்சவன். எப்படி உம்மத்தில் ஃபிரவுனாக கெட்டவனோ அபூ ஜஹல் இந்த உம்மத்தினுடைய ஃபிரவுன் என்று சொல்லப்படுவது. ஃபிரவுன் ஹாதிஹில் உம்மா, இந்த ரசூலுல்லாவுடைய உம்மத்தில் ஒரு ஃபிரவுன் இருப்பான்டா யாரு? அபூ ஜஹல். மமத பிடிச்சவன், விட்டு கொடுக்குறில்ல. எப்பையும் 1300 பேர் வாராங்க. வந்து கொண்டிருக்கும் பொழுது அபூ சுஃபியான் யோசிச்சார், இவங்க வரும் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தா முழு சொத்தும் நாசமாக போய்த்திடும். அபூ சுஃபியான் குறுக்கு வழியை போட்டு அங்கால போட்டு இங்கால போட்டு அந்த முஸ்லீம்கள்கிட்ட மாட்டாமல் அபூ சுஃபியான் அவங்களோட வியாபாரம் 50,000 தங்க நாணயம் பருமதியான சாமான்கள் 1000 ஃபுல் லோட் ஒட்டகங்கள் எடுத்துட்டு அபூ சுஃபியான் வேற வழியால் எஸ்கேப் ஆகிட்டார். அவங்க பாதுகாப்பாவினதோடே அபூ சுஃபியான் அவசரமாக லெட்டர் ஒன்று எழுதினார் அபூ ஜஹலுக்கு. அபூ ஜஹல், ஓகே, நீங்கள் யாரும் தடமாறவானம், நீங்கள் திரும்பி பேய்த்திடுங்க, மக்காவாசிகளுடைய சொத்து சேஃப். அபூ ஜஹல் என்ன செஞ்சிருக்கணும்? போயிட்டு இருக்கணும். அதுதானே முறை. ஆபத்து வந்தாங்க இல்லை. இப்போ அபூ ஜஹல் சொன்னான்னு, சிச்சி அது சரி, நாங்கள் ஏற்கனவே இன்றைக்கு நேத்தா இந்த வியாபார பொருளுக்கு ஆபத்தண்டா இவரை கொல்ல துடிக்கிறோம், அங்கே எவ்வளோ தடமாறணும் இவரை கொலை செய்கிறதுக்கு, கிடைக்கலையே சான்ஸ் எங்களுக்கு. கடைசி அது இருந்ததுனே தப்பி ஹிஜ்ரத் வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஜஹல் சொன்னான், இல்லை யுத்தம் செய்கிற படையுள்ளுக்கு கருத்து முரண்பாடு. அதில் தான் 300 பேர் திரும்பி போயிட்டான். வானம்மாப்பா, நாங்கள் இதுக்கு தான் வந்தோம், எங்கள்கிட்ட சொத்து செல்வங்கள் இருக்கிறதுக்காக வந்தோம், இப்போ அது சேஃப் என்றா நீ வேறொன்றும் இல்லை, நாங்கள் திரும்பி போகிறோம் என்று 1300 பேரில் 300 பேர் என்ன செஞ்சாங்க? திரும்பி போயிட்டாங்க. இந்த 1000 பேரும் அபூ ஜஹல் மமதை பிடிச்சு கொண்டு தெரிஞ்சான், நாளைக்கு நசுக்கிறவங்களை இனி ஒன்று இல்லை என்று அட்ரஸ் இல்லாமல் முஸ்லிம்கள் ஆக்குறேன்னு சொல்லி அபூ சுஃபியான் மமதை பிடிச்சு கொண்டு வராரு. ஒவ்வொரு நாளும் அந்த குறைஷிகளுடைய படைக்கு 9-10 ஒட்டகங்கள் அறுக்கிற சாப்பாட்டுக்கு. இங்கே முஸ்லிம்கள் கொஞ்சம் மீச்ச பழத்தை தின்னுட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு காலையிலேருந்து பட்டினி நோம்போட பசியோட அவங்கெல்லாம் வயிறு நிறைய நல்லா திண்டு குடிச்சு கொண்டு அபூ ஜஹலுடைய கூட்டம் வருகிறது. இவங்க வரும் பொழுது இந்த படையோட ஷைத்தானும் வெளியாகினான். ஷைத்தான் ஆர்வப்படுறது, இல்லை நாங்கள் போகணும், அடிக்கணும், ஒழிக்கணும். இதுக்கு முந்தி ஷைத்தான் ஒன்றில் கலந்து கொண்டான். இதில் தாருன் நதுவா மஷூரா செய்கிற இடத்துல அங்கே ஷைத்தான் தான் வைன் பண்ணின ஐடியா வேண்டா. அபூ ஜஹல்ட ஐடியாவும் இல்லையா, ஊட்ட சுற்றி வட்ட பண்ணுவோம், நைட்டில் கொலை செய்வோம். ஷைத்தான் அங்கே வந்தது யார்ட தோற்றத்தில்? கிழட்டு தோட்டம் நஜிது தேசத்தினுடைய ஒரு கிழவனை போல தடிப்பமான உடுப்புடுத்து கொண்டு வந்தான். இங்கே வந்தான் சுராக்கா இப்னு மாலிக். அவர் யார்? ஹிஜ்ரத் போகிற நேரம்
கடைசி ஒருத்தர் குதிரையில் தரத்திட்டு வந்தார். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தார். குதிரையோட கால்கள் எல்லாம் புதஞ்சிருச்சோம். அவருடைய தோற்றத்தில் இபிலீஸ் என்ன செஞ்சிருக்கிறான், வந்து இல்லைல்ல நாங்கள் உடப்படாது, அடிக்கணும் கொல்லணும் என்று சொல்லி அந்த மக்காவுடைய குறைஷிகளுடைய கூட்டத்துக்கு இன்னும் துணிச்சல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த நிலைமையில தான் இப்போ முஸ்லிம்கள் என்ன வந்தாங்க, வியாபார கூட்டத்தை டார்கெட் பண்ணி வந்தாங்க. எதிர்பார்க்கல அபூ சுஃபியான் 1000 பேரோட வந்து நிற்கிறான். எல்லா விதமான ஏற்பாடு, 100 குதிரைகள், 600 காட் பண்ணுற அந்த இரும்பு காட் எல்லாம் முழுசாக வந்தது யுத்தம் செய்கிறதுக்கு. ஆனால் முஸ்லிம்கள் 313 பேரும் வந்தது யுத்தம் செய்கிறனோ ஐடியாவே இல்லை. இப்போ அபூ சுஃபியான் சொல்கிறான், இல்லை இவங்களை அழிச்சாகணும். இப்போ முஸ்லிம்கள் ஒரு டைட் சிச்சுவேஷனில் இருக்கிறான். டைட் சிச்சுவேஷன். இப்போ யுத்தம் நடக்க போகுது எதுக்கு? தன்னை பாதுகாத்துக்கொள்ள. இப்போ ஏன் முஸ்லிம்கள் யுத்தம் செய்கிறாங்க? இப்போ நாங்கள் சும்மா இருந்தால் அடித்து சவட்டிட்டு திரும்பி போமாட்டான். மதீனா உள்ளுக்கு வந்து மதீனாவில் இருக்கிற பெண்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் அழிச்சிடுவான். அண்டையோட முஸ்லிம் என்ற கதை முடிஞ்சிடும். இஸ்லாத் இவ்வளோ கஷ்டப்பட்டு அடி வாங்கி அங்கே எல்லா துன்பங்களையும் அனுபவித்து குடும்பத்தொட்டு பிரிஞ்சு தாயிஃபில் கல்லடி வாங்கி எல்லாம் என்னத்துக்கு? இஸ்லாம் வாழணும் என்றதுக்காக வேண்டி இவ்வளோ நாள் செஞ்சதெல்லாம் அப்படி ஒரு செகண்டில் நாசமாகிடும். எனவே என்ன செய்கிற என்ற ஒரு டைட் சிச்சுவேஷனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஜனாதிபதி, அவங்க தான் அமீர், அவங்க தான் லீடர். அவங்களுக்கு முழு பவரும் இருந்துச்சு. ஆர்டர் போட்டால் சஹாபாக்கள் ரெடி. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, தனி முடிவு எடுக்கல. விளங்கிக்கொள்ளு, தனி முடிவு எடுக்கல, மஷூரா. ரசூலுல்லாஹ்வை விட பெரிய அறிவாளி யாரும் இருக்கிறான் உலகத்தில்? யாரும் இல்லை. ஆனாலும் என்ன செஞ்சான்? மஷூரா. ரசூலுல்லாஹ்க்கு இப்போ ஃபுல் பவர் இருக்குது முடிவெடுக்க. உடனே கூப்பிட்டாங்க சஹாபாக்களை. இப்படி டைட் சிச்சுவேஷன், என்ன செய்வோம்? இப்போ நாங்கள் பயந்து ஓடினா இனி இஸ்லாம் வாழையிலா. அதாவது இப்போ மதீனாவில் சப்சுப்பென்று இருக்கிற யூதர்களும் மதீனாவில் இருக்கிற நன் முஸ்லிம்ஸும் என்ன செய்வாங்க, இப்போ எங்களை சும்மா போட்டு துருவி துருவி இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளோ தூரம் 1000 பேரோட வந்தவன் மதீனா உள்ளுக்கு வந்தும் அட்ரஸ் இல்லாமாக்கிட்டு போய்ச்சுடுவான். எனவே என்ன செய்கிற, எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும், எங்கள்ட மதீனாவை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். சஹாபாக்கள் மஷூரா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்கள் முன்னுக்கு நிற்போம். அபூபக்கர், உமர், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹும். ஆனால் ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கல. ஏன்? அபூபக்கர் யாரு? மதீனாவாசியா மக்காவாசியா? மக்காவாசி. உமர் யாரு ரலியல்லாஹு அன்ஹு? மக்காவாசி. மிக்தாத் யாரு ரலியல்லாஹு அன்ஹு? மக்காவாசி. மக்காவாசிகள் மொத்தம் இங்கே இருக்கிறதே எத்தனை பேர்? 50 பேர். மெஜாரிட்டி யாரு? மதீனாவாசிகள். சேதம் வந்தாலும் யாருக்கு சேதம் கூட? மதீனாவாசிகளுக்கு. இங்கனைக்கு அடித்து முடிச்சுட்டு அபூஜஹல் வந்து எங்கே போவான்? மக்காக்க போவான். மதீனாவுக்கு போயிட்டு அடித்தா மதீனாவில் உள்ளவங்களும் பாவம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக கேட்குறாங்க, வேறு யாரும் எனக்கு மஷூரா சொல்லுங்களே. இப்போ தான் சஅத் இப்னு முஆத் அன்றைக்கு பார்த்தோம், அவர் சொன்ன சொட்டி ஒரு கூட்டமே இஸ்லாத்துக்கு வந்துச்சுது ஒரே நாளில். அல்லாஹ்ட அரிசி நடங்கிச்சுது. அவர் எழும்பினார். எப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட டைட் சிச்சுவேஷன் இருக்கும் போதெல்லாம் இவர் முன்னுக்கு நிற்பார். இவர் நபி அவங்களோட மனசை குளிர வைக்கிற மாதிரி இவர் முடிவெடுப்பார். இப்போ சொன்னார், யா ரசூலல்லாஹ் நடு கடலில் பேத்து பாய சொல்லுங்க. ஏண்டு கேட்க மாட்டோம், பேத்து பாஞ்சிடுவோம். நாங்கள் ரெடி, நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை செய்ய ரெடி. ஆனால் விளங்கி கொள்ளுங்க, அகபாவில் எக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல மதீனாக்கு ஹிஜ்ரத் வர முந்தி, அந்த எக்ரிமெண்ட்டில் எங்கேயுமே எழுதப்படலை அவுட் ஆஃப் மதீனாவும் அன்சாரிகள் எங்களை பாதுகாக்கணும் என்று. மதீனாட இன்சைடில் உள்ளுக்குத்தான் அன்சாரிகள் எங்களை உசுரை கொடுத்து பாதுகாக்கணும் என்று இருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கிறது அவுட் ஆஃப் மதீனா. இவங்களுக்கு சொல்ல யார் ரசூலுல்லாஹ் எக்ரிமெண்ட்ல இல்லை தானே என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி பேசினாங்க. மிச்ச நேரம் பேசினாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, மூசா நபியோட கூட்டம் சொன்னாங்க, மூசாவே நீங்களும் உங்களோட ரப்பும் பேத்து யுத்தம் செஞ்சு எல்லாம் கிளியர் பண்ணி வைங்க, அதுக்கு பிறகு நாங்கள் வாரோம் என்று சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் சொல்ல மாட்டோம், கடலை காட்டுங்க பாயுங்கன்னு சொல்லுங்க, நாங்கள் பாஞ்சிடுவோம் யா ரசூலல்லாஹ். இப்படி நிறைய நேரம் பேசினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தான் முடிவெடுத்தாங்க, வேறு வழி இல்லை, நாளைக்கு யுத்தம் செய்கிறது.
விடிஞ்சா யுத்தம். ஹைர், எல்லாத்தையும் விலாவாரியாக பேசல, தேவையானதை மட்டும் பேசுகிறேன். இந்த யுத்த காலத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க அழுவுறாங்க, யா அல்லா யா அல்லா யா அல்லா. பிரச்சனையோட தடமாறல்ல, பிரச்சனையை தந்தவனோட தடமாறுறாங்க. யா அல்லா, இவங்க அழிஞ்சா ஒன்ன அல்லாஹ் என்று சொல்ல யாரும் இல்லை, அழிச்சிடாதே. அடுத்த நாள் காலையில் சஃபை சரி செய்கிறாங்க. சஃபை சரி செய்தல் என்பது தொழுகையுடைய சஃப்பு மட்டுமல்ல, யுத்தகலத்திலையும் சஃப் நேராக இருக்கணும். யுத்தகலத்திலையும் சஃப்பு நேராக இருக்கணும். இதுக்குத்தான் சொல்கிற, இனி மனிதர்கள் நாங்கள் ஏலாது, நாங்களுக்கு நோய் வயோதிபம் என்று வரும் பொழுதும் ஒவ்வொருத்தரும் நாங்களும் அந்த இடத்துக்கு ஒரு ஷேரில் உட்கார்ந்து தொழக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வருவோம். இது நிறைய சிக்கல். சில பள்ளிகளில் சண்டையெல்லாம் போகும் ஷேர் போட்டு தொழுகிறது. இதனால தான் அவங்க தொங்கலாக இருப்பாங்களா இருந்தால், அதாவது சில வக்துகள் இருக்கும் ஆக்கள் எப்படி ஒரு சஃப் ஃபில் ஆகாதண்டா அவங்க சஃபோட சேர்ந்து கொள்வது சலாமத்து. இல்லை எப்படியும் ஃபஸ்ட் ரக்காத்துள்ளுக்கு எப்படியும் க்ரோட் எப்படியும் எங்கள்ட பள்ளிக்கு வாரதாக இருந்தால் ஷாரில் தொழுகிறவங்க ஓரமாக தொழுகிறது தான் சரி. ஏனெண்டா சஃப் இப்படி போயிட்டு அப்படி போகக்கூடாது. சஃப் நேரம் இருக்கணும். எந்த அளவுக்குன்னா பத்ருடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபை சரி செஞ்சு வந்தாங்க. ஒரு சஹாபி ஸவ்வாத் இப்னு கஸியா, இந்த சம்பவத்தோட முடிக்கிறேன். ஸவ்வாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க கொஞ்சம் சஃப்புக்கு கொஞ்சம் முன்னுக்கு இருக்கிறாங்க. சஃப்புக்கு முன்னுக்கு காலை வச்சுட்டு இருந்தாங்களா அல்லது சஃப்புக்கு முன்னுக்கு நெஞ்ச போட்டுட்டு இருந்தாங்களா என்றது ரெண்டு விதமான இதுகள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொஞ்சத்தை கூட தட்டி பின்னுக்கு போங்கன்னா, சின்ன கெப்தானே, தொலையா போகிறோம் யார சூழலா போங்கலை, இப்போ அடிக்க நாங்கள் சண்டை பிடிக்கிற நேரம் இதெல்லாம் லைன்லேயே அழிக்க போகிறோம். இல்லை, லைன் என்றால் லைன் இருக்கும், லைன் என்றால் லைனில் இருக்கும். அதுக்குத்தான் ஓரமாக போனால், பொதுவாக சில நாடுகளில் இந்த செவத்துக்கு அங்கால இன்னொரு போட்டிப்பாங்க, அங்கே தான் சாஸ் போட்டு செவத்துக்கு மங்கால. இன்னும் சில பள்ளிகளில் இடையில் அந்த இது போட்டிருப்பாங்க, அந்த இதுக்கு மங்கால அந்த இது காட் பண்ணி இது போட்டிருப்பாங்க, அதுக்கு மங்கால தான் இருப்பாங்க. ஆனால் எது எப்படியோ எங்கேயாக இருந்தாலும் சஃப்ல ஆக்கள் சேருவாங்களாக இருந்தால் அவங்க கோனரில் தொழுது கொள்வது சஃப் நேராக இருக்கும். இல்லைண்டா இப்படி போயிட்டு திருப்ப முன்னுக்கு வரும், திருப்ப பின்னுக்கு போகும், திருப்ப நேராக போகும், திருப்ப அங்கால திருப்பார், அவர் முன்னுக்கு, அவர் சேர் முன்னுக்கு இருக்கும், அவர் முன்னுக்கு இருப்பார், அடுத்தவர் பின்னுக்கு. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் இருந்தால் சஃப் நேர்த்தி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தட்டினாங்க, சவ்வாத் சஃப்பை சரி செய்யுங்க, சஃப் முக்கியம். சொர்க்கத்துக்கு போகிறவங்களும் எங்கிருந்து போரு சஃப்ல இருந்து. எத்தனை சஃப் இருக்கும்? எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். எத்தனை சஃப்? 120. அதில் என்ன ரசூலுல்லாவுடைய உம்மத் எத்தனை சஃப்? இன்ஷா அல்லாஹ் 80. அந்த 80ல் எங்கே சரி ஒத்த கால வைக்க இடம் கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் குடும்பத்தோடு ஆக்கி வைப்பானா. சஃப் தட்டினாங்க, சவ்வாத் சஃபை சரி செய்யுங்க. இப்போதான் ஸவ்வாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் அடிச்சு போட்டீங்களே எனக்கு. நபி அவங்களுக்கு முழு பவர் இருக்குது, ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த பவரை யூஸ் பண்ணலை. சவ்வாதே நொந்தரிச்சுதா? ஓ யா ரசூலல்லாஹ் நோகடிச்சு போட்டீங்களே. இவர் லீடர், முழு பவர் இருக்குது, என்ன செய்யலாம்? சவ்வாத் விடுங்க, இந்த முஸ்லிம்கள் சாவுறதா வாழ்றதான்னு இருக்குது, இதா பிரச்சனை என்று தடவிட்டு ஷேப் பண்ணிட்டு போயிட்டுலும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. சவ்வாத் மன்னிச்சு கொள்ளுங்க, சவ்வாத் மன்னிச்சு கொள்ளுங்க. நான் யாரு தெரியுமா? நான் இப்படி, நான் இமாம், நான் மௌலவி, நான் ஹாஜியார், அல்லது நான் பாஸ், நான் தலைவர், ஒன்றும் இல்லை. எங்கேயும் அடிச்ச ரப்புக்கு முன்னால் எங்களுக்கு செகண்டாக வேலுமா, நாங்கள் வெற்றி. சில பேர் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் செகண்டாக மாட்டேன். இது அபூஜஹலுடைய தன்மை, அல்லாஹ் பாதுகாக்கும். மன்னிச்சு கொள்ளுங்க. சவ்வாத் சொன்னார், யா ரசூலல்லாஹ் மன்னிக்கலாம். எப்படி? அப்போ என்ன செய்யணும்? சவ்வாத், யா ரசூலல்லாஹ் நீங்கள் அடித்த மாதிரி திருப்பி நான் அடிக்கணும். சஹாபாக்கள் ரத்தம் கொதிக்கிறாங்க. சவ்வாத் என்ன பேச்சு பேசுகிறாரு? ரசூலுல்லாஹ் அடிக்க போகிறேன்றாரு.
ஒன்றும் நபி அவங்க சொல்லலாம் சஹாபாக்கள்கிட்ட, இவரை பிடிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, இவரை கொண்டு போய்த்து கட்டி வைங்க, சொல்ல முழு பவர் இருக்குது. சொன்னாலும் சஹாபாக்கள் ரெடி செய்கிறதுக்கு. ஆனால் என்ன செய்யலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாட்டையை கொடுத்தாங்க. சௌவாத் இந்தாங்க பாடிங்க. எப்படி ஒரு தலைமைத்துவம். பஸ், நீங்கள் பஸ் இடத்துலேருந்து நாங்கள் யோசிப்போமே, கடையில் நாம் பஸ், கீழே வேலை செய்கிறவன், கோவத்தில் 2 கொடுத்தோம். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தா அவன்கிட்ட பிழை இல்லை. அவன் சொல்கிறான், பஸ் நீங்கள் அரைஞ்ச மாதிரி நான் ஒரு அரையட்டுமா, அப்போ இந்த சம்பளம் இன்ஷா அல்லாஹ் இதோட நின்றுக்கோ, 7 மன்னிச்சுக்கோன்னு அனுப்பிடுவோம். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, சௌவாத் அடிங்க, பிரச்சனை இல்லை. இந்த தன்மை எனக்கும் உங்களுக்கு மெடிக்கலுமா, நாங்கள் வெற்றி. எங்கட அகம்பாவம் தடுக்குதா, அது அபூஜஹல்ட தன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு சௌவாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அடித்தது வெறும் வௌத்தில், எனக்கு அடித்தது வெறும் வௌத்தில், நீங்கள் ஜுப்பா ஓடிக்கிறீங்க. ஜுப்பாவோடு அடித்தா அது வலி சரிசமமாக ஈக்காது, ஈக்குவல் ஆயிக்காது. யா ரசூலல்லாஹ், ஜுப்பா வசத்துங்க. சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க, இந்த சௌவாத் என்ன செய்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி ஜுப்பா வசத்தை நாங்கள் சௌவாத் அடிச்சு கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. அந்த சாட்டையை வீசிட்டு வந்து கட்டி பிடிச்சாரு. யா ரசூலல்லாஹ், மன்னிச்சு கொள்ளுங்க, நான் இப்படி நடந்து கொண்டதுக்காக நான் வேணுமென்று தான் இப்படி செஞ்சேன், வேணுமென்று தான் சஃப்புக்கு முன்னுக்கு நின்றேன், வேணுமென்று தான் பழிக்கு பழி தீர்க்கணும் என்று சொன்னேன். ஏன் தெரியுமா யா ரசூலல்லாஹ், இப்போ நடக்க போகுது யுத்தம், சில நேரம் நான் மௌத்தாகிருவேன். நான் சும்மா சரி மௌத்தாவினா கடைசியாக என் பொடியில் பட்டது யாரெண்டா என் வைஃப், புள்ள, கொஞ்சினது பிள்ளைகள். ஆனால் எனக்கு அப்படி போக விருப்பம் இல்லை யா ரசூலல்லாஹ். கடைசியாக உங்களோட பொடியும் ஏண்ட பொடியும் சேர்ந்து உங்களோட அந்த பொடியுடைய பரக்கத்தோடு நான் கபருக்கு போகணும் என்று நினைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். நான் நீங்கள் எல்லாமே இங்கே ஸௌவாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இப்படி நிலைமையில் தான் யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் பெரும் பெரும் தலைவர்கள் கொல்லப்படுறாங்க. அபூஜஹல் கொல்லப்படுறான், உமையா கொல்லப்படுற, அதே போல் குறைஷிகளில் 70 பேர், உத்துபா சரி, ஷைபா சரி, அபூஜஹல் சரி, உமையா சரி, அபூ லஹப் ரசூலுல்லாஹ் யார், பெரியப்பா அல்லது சாச்சா, அவர் வரலன்னா இறக்கத்துக்கு வராமிக்கல, வரக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கல. ஆனால் இது இந்த யுத்தம் நடந்து முடிஞ்சு அடுத்த கிழமையில் கவலையில் அவரும் செத்து போயிட்டார். எல்லா முசீபத்துகளும் முடிஞ்சிருச்சுது. அல்லாஹ் க்ளீன் பண்ணுறான். அபூஜஹல் இல்லை, உத்துபா இல்லை, ஷைபா இல்லை, உமையா இல்லை, அபூ லஹப் இல்லை. மாஷா அல்லா, மாஷா அல்லா. நாங்கள் நேற்று முதநாத்தெல்லாம் பார்த்தோமே, என்ன பாடுபடுத்தினார்கள். முடிஞ்சு போகிற நேரம் 70 கைதிகளை பிடிச்சி கொண்டு போனாங்க. அதில் ஒருத்தர் இருந்தார் நதுர் இப்னு ஹாரிஸ், தொடர்ந்து பார்த்து வாரோம், அவரை சுற்றி வாராரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனை கொலை செய்யுங்க. உக்பத் இப்னு முஐத், அவனையும் கொலை செய்யுங்க. அப்போ மாஷா அல்லாஹ், பெரும் பெரும் முசீபத்துகள் எல்லாம் அகற்றப்படுவது. எதிரிகளுக்கு 70 பேர் இழக்கிறாங்க, 70 பேர் கைது செய்யப்படுறாங்க. ஆனால் ஆச்சரியம், 313 பேர் போன இடத்துல மொத்தம் எத்தனை பேர் மௌத்து? 313 பேரில் 14 பேர். எப்படி அந்த காபாவை அப்ரஹா அடிக்க வந்த நேரம் சிட்டுக்குருவி வச்சு தோக்கடிச்சதில் முழு உலகமும் திரும்பிச்சதோ, 1000 பேர் ஃபுல் ஏற்பாடோட வந்து 70 பேர் செத்து, 70 பேர் கைது. ஆனால் 313 பேர் நோன்பு பிடிச்சி கொண்டு அந்த பசி பட்டினியில் இருந்து கொண்டு எந்த ஏற்பாடும் இல்லை. என்ன, வெறும் 14 பேர் மௌத்து. யுத்தம் வெற்றி. அதில் 6 முஹாஜிர்கள், 8 அன்சாரிகள். இப்படி பத்ர் யுத்தம் முடியுது. இதுக்கு ரிவெஞ்ச் ஒன்று எடுக்கணும் என்று தான் அவங்களே என்ன செஞ்சாங்க, காஃபிர்களே உஹதுக்கு ரெடி ஆகினாங்க. பத்ர் நடக்க யாரு காரணம்? அபூஜஹல்ட பிடிவாதம். இல்லை நடக்கணும். முஸ்லிம்கள் எதுக்காக திருப்பி தாக்கினாங்க? எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள. உஹது ஸ்டார்ட் பண்ணது யாரு? அது முஸ்லிம்களை ஸ்டார்ட் பண்ணல. இனி தன்னை பாதுகாத்து கொள்ள அடித்ததெல்லாம் எடுத்துக்கொண்டு முஸ்லிம்கள் இப்படி 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 என்று சொல்லி ஒரு கூட்டம் சொல்லி தெரியுதுண்டா. முதலாவது எங்களுக்கு விளப்பம் வைக்கணும், எங்களோட பலவரவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு. முதலாவது நாங்கள் வரலாறை படிக்கணும். வரலாறு இல்லாத சமூகம் அதில் அட்ரஸ் இல்லாமல் போய்த்திடும். எனவே என்ன செய்வோம்? தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சீராவை படிப்போம். அன்பு நபியுடைய முஹப்பத்தை என்ன செய்வோம்? எங்களோட வாழ்க்கையில் எடுப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அன்பு நபியுடைய முஹப்பத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன்
நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.